அந்த மாதிரி ஷோவுக்கு வந்து எதுக்கு போறீங்கன்ற அவரே வந்து அவர் கட்சியிலேருந்து ஒரு நபர் வந்து உள்ளே போனார்னு சொல்லிட்டு அவரே வந்து ஓட்டு கேட்டார். வயல் கார்ல அவரோட லவ்வர் வந்தாங்க, உள்ள ஆல்ரெடி ஒரு லவ்வர் இருக்கு, அப்படி கொண்டு வந்தாங்க. அது போன சீசன் நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழ்ல கொண்டு வர பாக்குறாங்களோ அரோராவை வச்சு. அப்படி நீங்க பார்வதிக்கு கொஞ்சம் முட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, முட்டு கொடுக்கலாம்ல. என்னன்னா புருஷன் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து ஆல்ரெடி வெளியில வேற ஒரு ஆக்ட்ரஸோட அஃபேர் இருக்கு. அவங்க 2 பேருமே உள்ள வராங்க கண்டஸ்டன்ஸா. உள்ள வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டே ஜாலியா இருக்கும்போது இந்த ஆக்ட்ரஸ்க்கு உள்ளே இருக்கிற ஆள் கூட அஃபேர் ஆயிடுச்சு. தான் வந்து தனியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. கியூட் அப்படிங்கிற பேர்ல வச்சு பண்றாங்க. பட் அது கியூட்டாவே எனக்கு தெரிஞ்சு தெரியல. மென்டல் ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு, உள்ள தயவு செஞ்சு டாக்டர் அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மக்கள் எப்படி சரி தவறுன்னு புரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரி பைத்தியக்காரர்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க ஒரு சேனல். அந்த சேனல் வந்து மாதிரி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டிக்கிறதுக்கு சில பேர் வந்து அறிக்கையில விடுவாங்க. டிவிக்கு, அதாவது தமிழக வாழ்வுரிமை. வணக்கம். போன சீசன் ஒப்பிடும்போது இல்லை மற்ற சீசன் ஒப்பிடும்போது லவ் கண்டென்ட் வந்து இந்த வாட்டி ரொம்ப முன்னாடியே வந்துச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஆமாம் ஆமாம். பொதுவாக வந்து பிக் பாஸ் எப்போ சூடு பிடிக்கும்னா ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு சூடு பிடிக்கும். பிரதீப் மாயா இருந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பிரதீப் போகும்போது ஒரு சூடு பிடிச்சிது. அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ன்ற மாதிரி. இங்கே எப்படின்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப போரிங் சீசன் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போரிங்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த லவ் கண்டென்ட் அப்படிலான்றது வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 நாள் கழிச்சு வரும். இங்கே வந்து ஏன்னா இப்போ உள்ள போடுறதே வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியும் போடுறாங்க. ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அம்மா கேரக்டர், சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்க, காலேஜ் படிக்கிற மாதிரி சமைக்கிறதுக்காக போட்ட மாதிரியே இருக்கு. இல்லை, போடும்போது அப்படி தான். ஒவ்வொரு சீசனும் ஒருத்தர் இருப்பாங்க. வனிதா இருந்தாங்க, அப்புறம் விசித்ரா இருந்தாங்க ஒரு சீசனில். அப்போ ஒவ்வொரு சீசனும் அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் 50 நாள் 60 நாள் கழிச்சு அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு பேலன்ஸ் சேனலில் சாப்பாடு தரோம். இல்லை அதுக்குள்ள அந்த 50 நாளில் இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் கற்றுக்குவாங்க சமைக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போகும். ஸோ இந்த சீசன் அதான் சொல்கிறேன், ஒரு அம்மா கேரக்டர், ஒரு அக்கா கேரக்டர், அண்ணன், அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற கேரக்டர்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது ஒரு காதல் உண்டாகும். நிறைய காதல் வந்து இப்போ நம்ம காதலிக்கிறதுக்காகவே உள்ள வந்த மாதிரி இருக்கு சார். இருக்கும். ஆனால் வந்து நம்ம எத்தனை காதல் அரோராவை வந்து பார்த்திருக்கே மாட்டாரு கபருதீன் சொல்றாரு, நான் வந்து அரோராக்காக தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வினோத் கேட்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அது என்னன்னா சிம்பிள் மேட்டர். இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன், எஃப்ஜேக்கும் அரோராக்கும் தெரியாமல் 2 பேருக்கும் தெரியும். 2 பேர் ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க, ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. 2 பேர் பரிச்சயமான முகங்கள். ஓகேவா? அது செகண்ட் வந்து என்னன்னா, கமருதீனும் வினோத்தும் பேசிட்டு இருக்கும் போது நான் வந்து அரோராக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரேன்றாரு. வினோத் கேட்குறாரு, உங்களுக்கு முன்னாடியே வெளியில் தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியாதுங்கிறாரு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது குழப்பமே தான். என்னன்னா இந்த வீடு பிக் பாஸ் வீடு பொறுத்த வரைக்கும் 2 பிரிஞ்சு இருக்கு. ஒன்று பிக் பாஸ் வீடு, ஒன்று சூப்பர் டீலக்ஸ். கமருதீன் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததே நான் அரோராக்காக தான் சொல்றாரு. அதுதான் மீனிங்கே. அப்படி சொல்றாரு. வெளியிலேருந்து பிக் பாஸ் வந்தன்றது மீனிங்கே கிடையாது. லைவ் பார்த்தா தான் இப்போ தெரியும். ஆமாம், அதாவது லைவ் பார்த்தா தெரியும், ப்ளஸ் அந்த எபிசோட் பார்த்தாலும் தெரியும். ஏன்னா பிக் பாஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலும் தெரியும். ஏன்னா இவர் வந்து நிறைய பேருக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இது பிக் பாஸ் வெளியில் தெரிலன்றாரு, ஆனால் அரோராக்காக தான் உள்ளே வந்து அந்த சீனை இன்ஸ்டால தான் பார்த்தேன், அதனால தான் நான் அப்படி கிடையாது. என்னன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வந்தது நான் வந்து அரோராக்காக தான் வந்தேங்கிறதா அந்த கான்செப்டே. வெளியில் அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல, தெரியாமல் இருந்திருக்கா. இங்கே வந்து சொல்கிறது அதாவது அது அந்த சின்ன பிட்டு மட்டும் பார்த்தாலும் ஒரு குழப்பம் தான் ஏற்படும். துஷார் அரோரா அது ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பாண்டிங் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் நம்ம ஆதிரா, அது இல்லாம எஃப்ஜேவும் அரோராவும் ஒரு ஒண்ணா இருக்காங்க. இல்ல, அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி தான் தெரியுது எனக்கு. என்னன்னா பொதுவாகவே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு குடும்பத்துக்குள்ளவே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து யாருமே ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கோம்னா ஃபோன் இல்லாமல் யாராலுமே இருக்கவே முடியாது. கரெக்டாக ஃபோனே இல்லாமல் ஒரு நாள் கூட ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது நம்மளால். அப்படி இருக்கும்போது ஒரு 100 நாள் ஆர்எல்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு வாரமே, ஏன்னா ஒரு வாரம் இவர் போயிட்டார், பிரவீன் காந்தி போயிட்டார். ஒரு வாரம் மட்டுமே இருந்தால் கூட அந்த ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஃபோன் இல்லாமல் இவங்க எப்படி பேசிக்கிறாங்க, இவங்களுக்குள்ள என்னென்ன கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸு, எனிமி யாருன்னு அப்போ தான் தெரியும். ஸோ இந்த அரோரா பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப, நான் அதை சொல்லிட்டேன், அரோரா வந்து வெளியில் ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு, உள்ள நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு சாயறதுக்கு ஒரு தோல் இல்லை. அப்படின்னும் போது துஷார் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டே பழகிறாரு. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்லெஸ் வந்து நம்ம வந்து
தப்பாக எடுத்துக்கிட்டு தனியாக கூப்பிடுறது, தடவுறது, இதெல்லாம் வந்து ஏன்னா சின்ன பசங்கள்லாம் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே பிக் பாஸ் பார்க்குறாங்க. ஒருவேளை பார்க்கலனா கூட இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம அந்த சின்ன பிட்டா ரீல்ஸ் எல்லாம் வருது. எல்லாமே சின்ன பசங்கள்லேருந்து இப்போ எல்லாரும் ஃபோன் கையில் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம்லாம் பண்ணணுமா அப்படின்னு கொஞ்சமாக யோசிச்சு பண்ணணும். அறிவு இருந்து கொஞ்சமாக பண்ணணும். இல்லைன்னா அதான் இப்போ பாலிவுட் ஸ்டைலுக்கு வரப்போதோ தமிழ். ஏன்னா பாலிவுட்ல வந்து போன சீசனில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வைல்ட் கார்ட்ல அவரோட லவ்வர் வந்தாங்க, உள்ள ஆல்ரெடி ஒரு லவ்வர் இருக்காங்க, அப்படி கொண்டு வந்தாங்க. போன சீசன் நினைக்கிறேன், போன சீசன் தான். அதே மாதிரி தமிழ்ல கொண்டு வர பாக்குறாங்களோ, அரோராவை வச்சு அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. ஸ்கிரிப்ட் மாதிரிலாம் ஆக்சுவலி இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டே கிடையாது, நான் ஸ்கிரிப்டட் தான். ஆனா என்னன்னா உள்ள போயிட்டாலே இப்போ நீங்களே உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க மேரிடா? நான் மேரிட் தான், கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க உள்ள ஒரு போனாலும் உங்களுக்கு யாராவது உங்க ஒய்ஃப் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா சார். ஓகே, நடக்கூடாது. உள்ள போயிட்டீங்க, உள்ள போயிட்டீங்கன்னா ஏதோ பொண்ணு அரோரா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, ஏதோ ஒரு அக்கா, ஏதோ ஒரு டெய்லர் அக்காவோ பலூன் அக்கா, ஏதோ ஒரு அக்கா வருது உங்களுக்கு. அந்த அக்கா மேல உங்களுக்கு அக்காவா இல்ல ஏதோ ஒரு ஃபீல் வருது, என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சார் பண்ணுவேன்? பேசுவீங்கல்ல, போகணும்னு இல்ல ஒரு கான்செப்ட் தான் இது. நீங்க போறீங்களா இல்லையோ, போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அக்கான்னு பேசி நிற்பீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சீசன் பாவனி சீசன் ஒரு நடந்தது. நம்ம அபிநய் என்ன பண்ணுவார், அவர் ஆல்ரெடி மேரிட், அவர் ஓகேவா மேரிடு. ஆனாலும் அவருக்கு வந்து பாவனி மேலே ஒரு கரிசனம் இருக்கும். போகும்போது வரும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கும். என்னன்னா அதுவே எல்லாருமே வெளியில வந்து ஒரு மாதிரி பேசணும். ஏன்னா கல்யாணம் வெளியில கல்யாணம் ஒரு பொண்டாட்டி இருக்குது, பசங்க இருக்காங்க, இவருன்னு எப்படி சுத்தின்னு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த உள்ள போயிட்டாலே நம்மளோட மைண்ட் செட் டோட்டலாக மாறும். கோவப்படுறவங்க இன்னும் கோவப்படுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த நந்தினி போனால் பார்த்தீங்களா, ஓவர் டிப்ரெஷன் ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஆனால் இது வந்து நம்ம தடுக்கவே முடியாது. இன்னொன்று கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லலாம். இது டிஃபர்ட் லைவ் தான். நேற்று நடக்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி லைவ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு இடத்துல வந்து பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு இது டூ மச்சாக போயிட்டுருக்கு, வெளியில் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க நீங்கள். ஆனால் அது வந்து சொல்லுவாங்களான்றது கூட தெரியல. ஏன்னா இது வந்து நம்ம பேசணுன்றதுக்காக இதெல்லாம் நடக்குது. ஓகே, அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, கை அப்படி வச்சு தடவி நிற்கிறாங்க, நடுவில் யாரோ பொண்ணு இவனோ எஃப்ஜேவும் அதே தடவி நிற்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒருவேளை காட்டக்கூடாதுன்னா காட்டியே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து 60 கேமராஸ் இருக்கும்போது இந்த சீன் நடக்கும்போது வேற எங்கன்னா நடக்கிறது கூட காட்டிருக்கலாம் நம்மளுக்கு. ஸோ இதை அப்ரப்டா காட்டுறாங்க, இது வாண்டடா காட்டுறாங்க அப்படின்னா இதை பத்தி வெளியில பேசணும். நம்ம ஷோ வந்து இன்னும் எல்லாரும் பேசணுன்றதுக்காக மட்டும் தான் காட்டுறாங்க, தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பார்வதி உள்ள போயிருக்காங்க, விஜய் பார்வதி. அவங்க வந்து உள்ள அவங்க பண்ற செயலை பார்த்தா கொளுத்தி போடுற மாதிரியே இருக்கு. ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த வனிதா அக்கா மாதிரியோ அந்த மாதிரி தான் ஒரு இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிறத போய் அங்கே ஒரு மாதிரியே சொல்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி பத்தி இப்போதைக்கு பிக் பாஸ்ல எப்படி? பார்வதி பொறுத்தவரை எனக்கு இந்த மாதிரி அதான் பிக் பாஸ்ல எல்லா கேரக்டர்ஸ்லும் இருக்க. உங்களுக்குள்ளே ஒரு பார்வதி இருப்பாங்க, எனக்குள்ளே ஒரு பார்வதி இருப்பாங்க, எனக்குள்ளே ஒரு ஓவியா இருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனால் நம்ம அது வெளியில பார்க்கும்போது என்ன இது கேவலமான இதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் எல்லாருமே பின்னாடி பேசதான் செய்வோம். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அவன் போனதுக்கப்புறம் அவனை பற்றி பேசுவோம் இல்லையா, ஒரு சின்ன காசிப் நடக்க தான் செய்யும். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கொளுத்தி போட்டுறாதான் ஒரு கலகம் பண்ணாதான் அதில் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வனிதா எப்படி இருந்தாங்களோ அந்த வனிதா இருந்த சீசன் வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போன சீசனில் மாயா இருந்தாங்க. போன கூட இன்னொருத்தங்க இருந்தாங்க, பூர்ணிமா. என்னன்னா மாயாவும் அதே மாதிரி தான் பண்ணாங்க, ஆனா என்டர்டெய்னிங்கா இருந்தது. இப்போ பார்வதியும் அதே தான் பண்றாங்க, என்டர்டெய்னிங்கா பண்றாங்க. ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து முகம் சுழிக்கிற மாதிரி தான், ரொம்ப ஐயோ ஏன்பா இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா பார்வதி சில பாயிண்ட்ஸ்லாம் வைக்கும் போது ரொம்ப கிளியரா இருக்கு. சில பாயிண்ட்ஸ்லாம் பார்வதி வைக்கும் போது ஓகே கரெக்டா பேசுது அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் வந்து வீட்டுக்கு தேவைதான். இப்போ பார்வதி ஒரு முறை சொன்னாங்க, நான் இது வந்து சிம்பிளா பண்றதை விட இப்போ தொடப்பத்தை வரும்போது இப்படி பண்ணி தொடப்பத்தை பேருக்கிட்டு இப்படி பண்ணாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் இது என்டர்டெயினா கொடுக்குறேன், நான் என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ ஒரு சேனல் இந்த ஷோ வந்து ஏன்னா நடுவில் 2-3 சீசனாவே பிக் பாஸே சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்த ஷோ வந்து நீங்க வந்து இது ஸ்கிரிப்ட் கிடையாது பொதுவாகவே. அப்படி இருக்கும்போது நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே பழகிறீங்க, நீங்க இந்த ஷோவை எவ்வளவு தூரம் என்டர்டெய்னிங்காக கொண்டு போறீங்களோ அந்த அளவு தான் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக கொண்டு போற ஆள் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பார்வதி இந்த வீட்டில் இருக்காங்க. பார்வதி கூட இப்போ 2-3 பேர்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. விஜய்க்கும் ஆதிரைக்கும் இவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சார். அவங்களுக்கு வெளியே ஒரு ஆள் இருக்கு, எனக்கு ஒரு லவர் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா நீ இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. ஆதிரைக்கு அப்படின்னு சொன்னாங்களா? ஆதிரைஸ் வந்து சொல்றாங்க, எஃப்ஜே கிட்ட சொல்றாங்க, 2 பேரும் இவர் கண்ணத்தை தடவிலாம் முத்தம் கொடுக்குற மாதிரி எல்லாம் வராரு. இது எப்படி சார் இருக்கு? இல்ல ஆக்சுவலி இதே கான்செப்ட்ல இப்போ 2 சீசன் முன்னாடி ஒன்று நடந்தது.
அந்த பொண்ணு வந்து ஊட்டியில் இருக்காங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான், எனக்கு வெளியில் ஆள் இருக்குது, ஆனாலும் இங்கே வந்து உள்ள வந்து இதே மாதிரி இதே ரேப்பர் ஒருத்தர் இருந்தார். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ் மாதிரி ஒன்று போகுது. அதே தான் சொன்னாங்க, எனக்கு வந்து வெளியில் ஆள் இருக்குது சொல்கிறீங்களா? ஆமாம், நான் பேரெலாம் சொல்லணும், நீங்கள் அது எனக்கு தெரியாது, நீங்கள் மாட்டின மாட்டிருக்கீங்க. என்னென்னா போன சீசனில் என்ன இருந்துச்சுன்னா, வெளியிலேருந்து லவ்வர்ஸாக உள்ளே வந்தாங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ் ஜோடியாக வந்து உள்ளே வந்தாங்க. 2 பேர் லவ்வர்ஸ் தான். ஆல்ரெடி லவ்வர்ஸ்னா அவர் வந்து ஆல்ரெடி இது பேர்லாம் நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. பார்க்குற மனுஷன் இருக்கிறதே அங்கே பார்க்குற மனுஷங்களுக்கு கொஞ்சம் என்னன்னா, புருஷன் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, புருஷன் வராரு. ஆனால் அவர் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஆல்ரெடி வெளியில் வேற ஒரு ஆக்ட்ரஸோட அஃபேர் இருக்கு. அவங்க 2 பேருமே உள்ள வராங்க கண்டஸ்டன்ஸா, உள்ள வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டே ஜாலியாக இருக்கும்போது இந்த ஆக்ட்ரஸ்க்கு உள்ளே இருக்கிற ஆள் கூட அஃபேர் ஆயிடுது. ஆமா, அப்போ இவர் தனித்து விடப்படுறாரு, முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க 2 பேர் தான் க்ளோஸாக வெளியிலலாம் சுற்றி நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ எது வேணா நடக்கும். இவனை விட இவன் பெட்டராக இருக்கான், இவன் வந்து நம்மளுக்கு வந்து சரியா இல்லை, இவன் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் தரான், நம்மளுக்கு அன்பு நிறைய தரான் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக மாறதான் செய்யும். இப்போ இந்த பொண்ணு பயங்கர லவ்வாக கூட 10 வருஷம் லவ்வாக கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் 4 வயசு டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். அவங்க 32, இவன் 28 நினைக்கிறேன். சின்ன பையன் விஎஃப்ஜே. அது இந்த வீட்டுக்கு வேணால் சரிப்பட்டு இருக்கலாம். ஆனால் போக போக அது தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம கவின் லாஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம், பயங்கரமாக சூப்பராக இது பண்ணாங்க. அப்புறம் வந்து வெளியில் வந்து ரொம்ப பேசிக்கவே இல்லை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நிறைய லவ் கதையெல்லாம் வந்து 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி பிரிஞ்சு தான் போகும். அதில் வந்து அடுத்தது வியானான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க பண்ணுறது வந்து அவங்க போன சீசனில் அந்த சௌந்தர்யாவை காப்பி அடித்து நம்ம பிக் பாஸை ஒட்டியே வாழ்ந்தெல்லாமே பார்க்குறாங்களோ. வியன்னாக்கு சௌந்தர்யாக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சம்மந்தம் இல்லை. சௌந்தர்யா வந்து அது வேற மாதிரி, வேற ரகம். அந்த ரியாக்ஷனை நம்மளால கொடுக்க முடியும் எதிர்பார்க்குறாங்க போல. அப்படி வேணா பண்ணிருக்கலாமே தவிர்த்து ஓவர். நேற்று ஒரு போட்டி நேற்று ஒரு டாஸ்க் நடந்ததில்ல சார், அதில் வந்து இவங்க எலிமினேட் ஆகிறாங்க. பிக் பாஸ் வந்து இவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் இப்போ ஃபர்ஸ்ட் ஓவியா வந்து கேமரா கிட்ட பேசினாங்க, வந்து கேமரா கிட்ட பேசி அது கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்க. நமிதா மாரிமுத்து வந்து கேமரா பார்த்துட்டு இருக்கும்போது, நான் உனக்கு வந்து ஒரு கண்மணின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதே மாதிரி பிரியங்கா சீசன் இருக்கும்போது அவங்க வந்து பெருசுன்னு தான் கூப்பிடுவாங்க. சாண்டி வந்து என்ன பண்ணாரு, குருநாதான்னு கூப்பிடுவாரு. ஒருத்தரும் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எஃப்ஜே வந்து டியூடுன்றாரு. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. உனக்கு என்ன பிக் பாஸ் சாருன்னு கூப்பிடு, பிக் பாஸ்ன்னு கூப்பிடு, டியூடுன்ற பேர்லாம் என்ன. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாங்க. இந்த அம்மாவுக்கு என்னென்னா தான் வந்து தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. க்யூட் அப்படிங்கிற பேரில் வச்சு பண்ணுறாங்க. பட் அது க்யூட்டாகவே எனக்கு தெரிஞ்சு தெரில. நேற்று நடந்த எபிசோடில் கடைசி கட்டத்தில் வந்து பிக் பாஸ் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி தலைவர் பதவியை பிடுங்கிட்டார். இது எதனால் நடந்திருக்கும், ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் ரொம்ப பிகினிங் டைம்லேயே வருது? ஒரு தலைவர் பதவியை பிடுங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஏன் பண்ணணும்? என்னென்னா பொதுவாகவே பிக் பாஸ் வீடு அப்படின்னாலே வந்து டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து இப்போ இருக்கிற 9th சீசன் வரைக்கும் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிக் பாஸ் வீடுன்னு இல்லை, நிறைய பேர் வந்து அது ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு. இது வரைக்கும் நடந்த அந்த சீசன்லேயே இந்த சீசன் வந்து ரொம்ப டிசிப்ளின் இல்லாத சீசன் அப்படின்னு. பொதுவாக வந்து வையாபுரி இருந்த சீசன் நினைக்கிறேன். அவரும் அந்த மாதிரி தான் யார்ட்டும் எரிஞ்செரிஞ்சு விழுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து என் பொண்டாட்டி பசங்க கூட ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்டே பண்ணல, நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். இப்போ பிக் பாஸ் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இது எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேருக்கு வந்து விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குற இடம் தான் இது. என்னன்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோன்றலாம் தெரியல. இங்கே வந்து ஒரு 20 பேர் 30 பேர் 20 பேர் இருக்கும். 20 பேர் இருக்கும்போது இந்த குடிச்சு வச்ச கிளாஸ் டம்ளர்லேருந்து சாப்பிட்ட தட்டுலேருந்து எல்லாமே கழுவுறதுலேருந்து எஃப்ஜே கூட அடிக்கடி பிக் பாஸ் முடிஞ்சு போகிறதுல எல்லா பொருளையும் உடச்சிருவாரு போல. ஆமாம். இப்போ என்னன்னா நிறைய பேர் மைக்கை மூடிக்கிட்டு பேசுறது, மைக்கை கைட்டு வச்சு பேசுறது நிறைய இடத்துல நடக்குது. தலைவரே பண்ணுறாரு. ஆமாம், இல்லை முதல்ல இந்த கவின் லாஸ்ட்லியா இருக்கும்போது பேட்டரிலாம் கைட்டு வச்சுட்டு பேசினாங்க. அப்போ கமல் சார்லாம் பயங்கரமாக சண்டை போட்டாரு, திட்டினாரு. கூப்பிட்ட உடனே வராமல் இருக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த எபிசோட்ல வந்து வந்த சில பேர் மட்டும் கூப்பிட்டுட்டு நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ஏதோ ஒன்று சொன்னார், ரொம்ப தேங்க்ஸாக ஏதோ ஒன்று சொன்னார். அது என்னன்னா மற்றவங்களாம் கூப்பிட்ட உடனே வரணும். அதுதான் இப்போ அவர் கூப்பிட்டதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து பாட்டுன்னு சாஞ்சி படுத்துனுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் எனக்கு தோணுச்சு. இது எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த நடவடிக்கை எடுத்தது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா துஷாரும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எதுவுமே எடுக்கல. போய் அரோரா கிட்ட பேசுறதாகட்டும், சரி அரோரா விடல முதல்ல அவங்க. ஆமாம், அரோரா பேசுறதுல இருந்து இது ஒரு கேம் பாயிண்டா இருக்குமோ, துஷாரா நம்ம உள்ள வச்சுக்கிட்டு வேலை செய்ய விடாம பண்றது. இல்லை அப்படிலாம் தெரிஞ்சு அப்படி இருக்காது. ஒருவேளை
போக போக அந்த அம்மா நான் அவனை அனுப்பி விட்டுட்டு நான் இங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான்னு தெரில, பட் போடாத தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் ஒன்றும் பண்ணல. ஏதாவது சண்டை நடந்ததுன்னா போயிட்டு முன்னணி பேசுறதுலேருந்து பஞ்சாயத்து தலை அப்படின்னாலே ஒரு பஞ்சாயத்து பண்ணணும். இந்த 2 வீடில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணணும். அதே எதுவும் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்துட்டாப்ல. அந்த பிக் பாஸ் கூடும்போது ரொம்ப லேட்டாக வந்தாப்ல குளிச்சுட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு இந்த வாரம் தலை தேவையில்லைன்னு அவர் முடிவு எடுத்தது கரெக்டாக தான் நான் நினைக்கிறேன். பூமாப்பட்டி சாந்தினி 2 பேர் வந்து ஜீ தமிழில் வந்து ரொம்ப இந்த சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ரொம்ப லவ் கண்டென்ட்டாக போயிட்டு இருக்கு. அவங்கள கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட போகிறாங்க, இந்த லவ் வந்து அதிகமாக வேணும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டஸ்டன்டாக வர போகிறாங்க. ஏன்னா இங்கே உள்ள வந்து அந்த அளவுக்கு லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பூமாவட்டி அவர்லாம் வரமாட்டாரு. சாந்தினியும் அவங்களுக்கு சீரியல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, வரமாட்டாங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 20 பேர் தான். ஆனா ஒருவேளை இருக்கு அப்படின்னா பழைய கண்டஸ்டன்ஸ் நீங்க உள்ள வருவீங்களா? நான் வருவேன். நான் தான் முடிச்சு அங்கே தான் போகிறேன், பிக் பாஸ் வீட்டில் போகிறேன். என்னன்னா பழைய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பழைய ஆட்கள் இந்த ஐஸ்வர்யா தத்தா இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த முறை. ஏன்னா ஏற்கனவே பிக் பாஸ்ல இருந்தவங்க. ஸோ இந்த சீசன் பொறுத்தவரை ஏன்னா சீசன் 8 அந்த மாதிரி சீசன் 8 தெலுங்குல வந்து 8 கண்டஸ்டன்ஸ் இறக்குனாங்க. 8 பேருமே பழைய ஆட்கள் தான். இருந்த 8 சீசனில் இருந்த பழைய ஆட்களை தான் வந்து சீசன் 8 வந்து இது பண்ணாங்க. ஸோ இந்த சீசனில் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்விப்பட்டேன். அதனால் அந்த கூமப்பட்டி நம்ம அவரெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ பழைய ஆட்கள் ஆல்ரெடி பிக் பாஸில் ரொம்ப பரிச்சயமான முகங்கள், ரொம்ப சண்டை போட்ட முகங்கள், இவங்களெல்லாம் மறுபடியும் இதில் இறக்குனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது பூஸ்டப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ஒரு வாரத்திலே வந்து அதுக்கான எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது நிறைய ஆரம்பிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக வேல்முருகன் கூட ரொம்ப காட்டமாக பேசியிருந்தார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் பிக் பாஸ் என்னன்னா திருமாவளவன் சார் கூட அவர் ரொம்ப நாளாவே இவங்க காயத்ரி ராம் இருக்கும்போது கடுமையான வார்த்தையெல்லாம் போட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்து அவங்க கடைசி இப்ப லேட்டஸ்டா மீட்ல பண்ணிட்டாங்க கூட ஒருத்தங்க உள்ள போனப்ப சப்போர்ட் பண்ணாரு. அதான் கரெக்ட். அதாவது எந்த கேவலமான அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ஒரு மாதிரி வார்த்தை. அந்த மாதிரி ஷோக்கு வந்து எதுக்கு போறீங்கன்ற அவரே வந்து அவர் கட்சியிலேருந்து ஒரு நபர் வந்து உள்ள போனாருன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஓட்டு கேட்டாரு. ஆமா, நம்ம ஆட்கள் நம்ம கட்சியில் இருக்க ஆட்கள்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டே கேட்டார் பிக் பாஸ்க்காக. எந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம், இது கேவலமான நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு போர்க்கொடி உயர்த்தினாங்களோ அதே நிகழ்ச்சிக்கு தன் கட்சியில் சேர்ந்த ஒருத்தர் போனன்னு சொல்லிட்டு ஓட்டெல்லாம் கேட்ட காலம். அதான் சொல்கிறேன், வாழ்க்கைன்றது ஒரு அட்டனும் விஜய் சொல்லாரு. அந்த மாதிரி தான் இப்படி இங்கே இருக்கிறது நாளைக்கு இப்படி வந்துடும் மாறும். அண்ட் இதெல்லாம் அரசியலில் தான் நடக்கும், அரசியல் உள்ள இது நடக்கும். ஏன்னா அந்த கட்சி சார்பாக ஒருத்தர் உள்ள போயிருக்காருன்னும் போது, ஆனால் அதுக்கப்புறம் அவர் எங்கே போட்டாருன்னு யாருக்கும் தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. விக்ரமன் ஆமாம், இப்போ வேல்முருகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு. அது பொதுவாகவே வந்து எல்லா சீசனும் நடக்கும். எல்லா கட்சிக்காரர்களும் என்னென்னா இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டிக்கிறதுக்கு சில பேர் வந்து அறிக்கையில விடுவாங்க. டிவிகே, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவங்க தான் சார் பௌஜி, அவங்க தான் சார் ஃபர்ஸ்ட் டிவி. தமிழக வாழ்வுரிமை தாவாக்க அவங்க சரியா, இங்கிலீஷ்ல டிவிகே. அதாவது 2 பேரும் சண்டை நடந்தது, டிவிகேக்கு சண்டை நடந்தது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு காட்டணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சியை எதிர்த்து பேசணும்னா ஸோ அவங்கள பத்தி தான் பேசுவோம். இப்போ நம்ம ஏன் பேசுறோம், அவர் அறிக்கை விட்டதுனால 9 சீசனாவும் அதை பேசிட்டு தான் இருக்காரு, பேசிட்டு தான் இருப்பாங்க. பண்ணவே முடியாது, அது வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஆனா இப்போ ரொம்ப காட்டமா இறங்கி இது வந்து உள்ளே இறங்கி அடிப்போம் அப்படி நம்ம சொல்லியிருக்காரு. பட் அது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நடக்காது. சப்பல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டாரு. நீங்க ஒத்துக்கலன்னா இதை பேன் பண்ணல அப்படின்னா நாங்க லேடிஸோட சப்பல்ஸ் எடுத்துட்டு போயிடுவோம், இது உடல் உறவு மட்டும் தானே இன்னும் காமிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு. பட் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது தான். பட் அதை கொஞ்சம் ஒமிட் பண்ணி சேனல் வந்து கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா இருக்கிற ஆடியன்ஸ் ரேட்டிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகுன்றது என்னோட கருத்து. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபிளிக்ஸ் 9. தேங்க்யூ.